அந்த 2 பைக்கு பஞ்சர் பார்த்தாச்சு. வேறு ஏதாவது இருக்கா? இல்லைப்பா தம்பி, இன்னைக்கு பெருசாக வண்டி எதுவும் வரல. அது 2 தான் அர்ஜென்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும்தான்ப்பா. சரிங்கண்ணே. ஹலோ ஆதி சார். ஆதி சார். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஹலோ ஆதி சார், உங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஐ மீன் சாரும் மேடமும் வந்திருக்காங்க. உங்களை எங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சார் சொல்லட்டும்? ஐயோ, அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? சரி சார், எப்போ வந்தாங்க? சார் இப்போ தான் வந்தாங்க சார். இன்னும் ஆஃபீஸ் ரூம்குள்ளே கூட போகலை. லிஃப்ட்டுக்கிட்டே தான் நிற்கிறாங்க. அப்படியா? சரி, அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன். ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க சார். ஆதி தம்பி, என்னாச்சு? அதை ஏன்னே கேட்குறீங்க? கடவுள் என்னை மட்டும் எதுக்கு இப்படி படைச்சிருக்காருன்னு எனக்கே தெரியலை. நானும் மற்றவங்கள மாதிரி வேலைக்கு போனோமா, ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருந்தோமா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோமான்னு இல்லைனே. அந்த வேலையை விட்டால் இங்கே விட்டால் அங்கேன்னு மாற்றி மாற்றி போகணுன்னே. இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு எரிச்சலாக இருக்குண்ணே. என்னைக்கு தான் என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னே தெரியலண்ணே. இப்போது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே போகாட்டினா கண்டிப்பாக நான் மாட்டிக்குவேன். சரிண்ணே, நான் போயிட்டு வரேனே, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கலப்பா. பாவம், நீ படித்த பையனாக இருக்க. நானே உன்னை இங்கே வர வேணான்னு தான் சொல்கிறேன். நீ கஷ்டம் சொன்னனாலதே சின்ன சின்ன வேலையை உனக்கு கொடுக்குறேன். பாவம், நீங்கள் என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டதும் இல்லாமல் இவ்வளோ பெர்மிஷன் கொடுக்குறீங்க. நானே என் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு பெர்மிஷன்லாம் கொடுக்கவே மாட்டேன். உங்களை பார்த்து தான் நான் கற்றுக்கணும் போல இருக்குது. பரவாயில்லப்பா தம்பி, நான் உன்னை வேலைக்கு சேர்க்கும் போதே சொல்லி தான் சேர்த்தேன். உன்ன மாதிரி தான் என் பையனும் இருப்பான்னு. அதனால தான் உனக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுக்குறேன். நீ பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும்ப்பா. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே, டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? சரிப்பா தம்பி, பார்த்துப்போ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஷர்மி ஆதிங்கம்மா. மேடம், அது ஆதி சார் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார் மேடம். உங்களை வெயிட் பண்ண சொன்னார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் வெயிட் பண்ணுறீங்களா? சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. ஓகே மேடம். அப்பாடா, இப்படியே தப்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ண வச்சிருவோம். அதுக்குள்ளே ஆதி சார் வந்துடுவார். நம்ம அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு போவோம். அப்படியே பேச்சு கொடுத்தோன்னா அது கொஞ்சம் நேரம் ஆயிரும். அப்படியே டைம் கொஞ்சம் எப்படியாவது பேத்திட்டோன்னா அதுக்குள்ளே ஆதி சார் வந்துடுவார். சரி, ஜூஸ் கொண்டு போவோம். வெயில் அதிகமாக இருக்கல, டீ காஃபி குடிப்பாங்கன்னு தெரியல. ஜூஸை எடுத்துகிட்டு போவோம். ஏங்க, ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆதியை காணும். அப்படி என்னங்க மீட்டிங்கு? தெரியலம்மா, நான் ஆஃபீஸ்க்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு எப்படி தெரியும்? ஆதி வந்தால் தான் தெரியும் என்ன மீட்டிங்னு. வரட்டும், வெயிட் பண்ணு. உட்காரு, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், நின்றுக்கிறேன். உட்காந்துட்டே வந்தோம்ல, காலெலாம் ஒரு மாதிரி இருக்கு, அதனால நின்றுக்கிறேன். சரி. எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? உள்ள வாமா. சார், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபியா ஜூஸா சார்? இல்லைம்மா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்கள் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டோம். நீ போய் ரிசப்ஷனில் இரு. சரிங்க மேடம். என்ன ஒரு சத்தத்தையுமே காணா? ஒருவேளை வீட்டில் யாருமே இல்லையோ? எங்கே போயிருப்பாங்க? இங்கிட்ட கவிதாக்காவும் இல்லை, உமாவும் வீட்டில் இல்லை. இங்கே வந்து பார்த்தா இந்த அக்காவும் வீட்டில் இல்லை. எல்லாம் எங்கே போயிருப்பாளுங்க? எங்கேயோ போகிறாளுக வாராளுக, ஆனால் நம்மளை எங்கேயும் கூப்பிட மாட்டாளுக இல்லப்பா. எல்லாம் ஒரே ஊருக்குள்ளதே இருக்கும், நம்மளை ஒரு மதிக்க கூட மாட்டாளுக. ஆறுமுக அண்ணே வருது, அந்த அண்ணன்கிட்ட கேட்போம். அந்த அண்ணனுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே ஈஸ்வரியும் ஆறுமுக அண்ணனும் கூட பிறந்த அண்ணனை வச்சு மாதிரிட்டானே. கேட்போம், கேட்டா நான் தெரியாமலா இருக்க போகுது. அண்ணே. யாருமா அது? என்னம்மா? என்ன, ஈசக்காவை தேடி வந்தேன். பார்த்தாக்கா அந்த அக்கா வீட்டில் இல்லை. உங்களுக்கு தெரியுமா எங்கே போனாங்களான்னு? இந்த பொம்பளை கிட்ட சொன்னால் இவ போய் ஊரெல்லாம் சொல்லுவாளே. தெரியாதுன்னு சொல்லிடுவோமா? தெரியாதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாளே. என்ன பண்ணுறது? என் தங்கச்சியை பற்றி என்கிட்டே கேட்குறாவாரு. இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியலை. அண்ணே, என்ன
ஆறுமுகண்ணே, என்னண்ணே நின்றுக்கிட்டே தூங்குறீங்க? அதுவாம்மா, அது 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 வேற ஒன்றும் இல்லைம்மா. எங்கே போனாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போல. ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயா இருக்கும்? ஆம், ஆ வயக்காட்டில் இருக்காம்மா ஈஸ்வரி. கவிதாவும் உமாவும் கூட அங்கதே இருக்காங்க. இங்கே பாரு நீ ஷாக்காகிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம ஈஸ்வரி, உமா, கவிதா 3 பேர் மட்டும்தான் வயக்காட்டில் இருக்காங்க. வேற யாரும் வரல. அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்போ கேட்க வந்திருக்க. என் தங்கச்சி வீட்டுக்கெலாம் யாரும் வரல. அவங்க 3 பேர் தான் வயக்காட்டில் இருக்காங்க. தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இப்போ செடி கொடிகளுக்கு எடுத்து விட்டு வருவாங்க. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. நீ போறியா இல்லை அவளுக்கு போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லவா? அண்ணனுக்கு எப்பவுமே தமாசுதான். தங்கச்சி கூட விளையாடாம வேற யாரு கூட விளையாட போறாரு? போங்கண்ணே என்கிட்ட. சே, இது சரியான பைத்தியமா இல்லை சரியாகாத பைத்தியமானே தெரியலை. ஏங்க, ஆதி வந்துட்டான். என்னப்பா ஆதி, உனக்காக எம்பிட்டு நேரம் வெயிட் பண்ணுறது? அப்படி என்ன மீட்டிங்கு அப்பா கிட்ட சொல்லாத அளவுக்கு? அது அது வந்துப்பா, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் அதிகமாக கொஞ்சம் லீவ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தேன்ப்பா. அவ்வளோதான். பெருசாலாம் எதுவும் இல்லைப்பா. ஆமாம், நீங்கள் என்னப்பா புதுசாக இங்கே வந்திருக்கீங்க? ஆதி, நானும் உங்க அப்பாவும் ஆபீஸ் பக்கமா ஒரு சின்ன வேலையா வந்தோம். சரி, அப்படியே உன்னே என்ன பண்றான்னு பார்த்துட்டு போலாம் தான். காலையில இருந்து உனக்கு கண்ணும் ஒரு மாதிரி இருந்ததுல, அதனால சரி என்ன பண்ற, உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். ஆமாப்பா ஆதி, இப்போ எப்படி இருக்கும் உனக்கு? இப்போ ஓகேப்பா. இப்போ நார்மலாக தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜூஸ் இல்லை டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா ஆதி, எங்களுக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது சாப்பிட்டு வந்துட்டோம். சரிங்கப்பா. அப்போ ஆதி, நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. சரிங்க மம்மி. சரிங்க டாடி. அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி, நம்ம ஒரு எட்டு போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். சார், வீட்டுக்கு 4 பேர் வந்தாத்தே என்ன சந்தோஷமா இருக்கு பாரு. இல்லாட்டி இப்படி செருப்பு வாசல்ல கிடக்குமா? இத பார்க்கையில வெளியாளுக என் 3 பையங்களையும் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்க மாதிரி இருக்கு. அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. ஊர் வாயில விழுகிறதுக்கு முன்ன நைட்டு சுத்தி போட்டுறணும். ஏக்காவ், என்னக்கா, என்ன விசேஷம்? வேலை பக்கம் வந்தேன் நான். வயலில் ஒரே கேகேன் சவுண்டாக இருந்துச்சு. சரி வீட்டுக்கு வருவோமேன்னு வீட்டுக்கு வந்தேன். அப்போ ஆள் இல்லை. ஆறுமுகண்ணன்ட்ட கேட்டதுக்கு வயலில் இருக்கோன்னு சொன்னாங்க. சரின்னு அப்புறம் வருவோம்னு இப்போ வந்ததுக்கு செருப்பு வாசம் நிறையா கிடைக்கே. என்ன செய்தி? சரி, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இவள்கிட்ட முகத்துக்கு நேராகவும் சொல்லியாச்சு, முகத்துக்கு பின்னாடியும் சொல்லியாச்சு, என் வீட்டு விஷயத்தில் தலையிடாதுன்னு. இப்படி வெக்கங்கட்டு போய் வந்து கேட்குறா. இவளை இவ போக்கிலேயே போய் விரட்டி விட்டுருவோம். அது வேற ஒன்றும் இல்லைப்பான்னு, வீட்டில் செலவுக்கு கூட சுத்தமாக காசு இல்லை. அதனால வீடு வீடாகவும் கோயில்களாகவும் போய் செருப்பு திருடிட்டு வந்திருக்கேன், செருப்பு விற்கிறதுக்கு. அப்படி விற்றாலாவது 4 காசு பார்ப்போம்னுதே வாசலில் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். உனக்கு வேணும்னா அதில் 2 எடுத்துக்கிட்டு காசு கொடுத்துட்டு போயிரு. இல்லைக்கா, எனக்கு வேண்டாம். எனக்கிட்ட இருக்கு ஏகப்பட்ட செருப்பு. எனக்கு எதுக்கு? சரி, எப்போ நான் வாரேன். சரி அக்கா, முதல்ல கிளம்பு. என்னமோ ஊர் உலகத்தில் இவ்வளோ வீட்டில் மட்டும்தான் நல்லது நடக்கிற மாதிரியும், நம்ம வீட்டில எல்லாம் நல்லதே நடக்காம கெட்டதே நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் தான் பண்ணுவாளுங்க. என்னமோ கதவை போட்டிக்கிட்டு பேசுகிறாள் அதிசயமா. ஊர் உலகத்தில் இப்படி கல்யாணம் பேசி நான் எங்கேயும் பார்த்ததில்லப்பா. அடியே பானு பானு. ஏக்கோ, என்னடி என்னமோ புலம்பிக்கிட்டே போற? என்னக்கா, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? கேட்டுக்கையே, அவங்க ஈசக்கா இருக்குல்ல,
அவங்க பிள்ளைக்கு பைய பேர்னு சின்னதுரைக்கு பேசி முடிக்கிறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்கக்கா. வாசலில் பார்த்தா செருப்பு கேன்னு கிடக்கு. என்னன்னு கேட்டால் என் மயனை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்கக்கா. உங்களை கூப்பிடலையா? ஏமா பானு, நீ சொல்றது உண்மையா? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையேம்மா. நீ சொல்றத மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வை, அப்புறம் இருக்கு அந்த குடும்பத்துக்கு. என்ன நெசமாத்தேன்னு சொல்றேன், அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு திடுறேன் வேலை வெட்டி இல்லாம? உண்மையா தானே சொல்றேன், நேர்ல போய் இருந்து பார்த்துட்டு வந்தவன். நீங்க வேணா போய் கேளுங்க சந்தேகம் இருந்தா. இங்க பாரு பானு, அப்படி நீ சொல்றத மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வையே. ஏக்கா உண்மையா இருந்துச்சுன்னா கிடையாது, அதுதான் உண்மை. அதான்டி சொல்றதை கேளு. அப்படி நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வை, அன்னைக்கு அந்த குடும்பத்தோட பேசுறது நம்ம 3 பேத்துக்கு கடைசி சொல்லிவிட்டேன் பாத்துக்க. அதானே, இத்தனை வருஷமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகிவிட்டு நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா சொல்லாம தெரிஞ்சா அது எப்படி? இதுவே நம்ம வீட்டுல ஒண்ணுன்னா சொல்லாம இருந்தா பேசாம இருப்பாளுகள் அப்படி. ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதே. இதுவே நம்ம வீட்டுல விசேஷம் வச்சா உங்களுக்கு சொல்லாட்டி நேரம் ஆடிப்பட மாட்டாளுங்க. ஆடி நம்மன்னா கேனச்சின்னு எழுதி ஓட்டி இருக்கு தலையில. அதானே, வரட்டும். என் மருமக கிட்ட தானே பால் வாங்க வருவா, அப்ப கேட்டுக்கிறேன். ஆமா, இந்த பக்கமா தானே போவா, அப்ப நான் கேட்டுக்கிறேன். சரிக்கா, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சு, சிறப்பா போயிட்டு வருவோம். எண்ணெயை ஊத்தியாச்சு, இனி நெருப்பு எப்படி எரியுதுன்னு மட்டும் பார்ப்போம். பிரியா, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி உட்காந்துருக்கிறது? எப்பதான் வருவான் உங்க அண்ணா? வந்துருவான் அபி, வெயிட் பண்ணு. சரி, நான் வேணா கால் பண்ணி பார்க்கட்டுமா? அதை செய். ஹலோ அண்ணா. சொல்லு பிரியா. ஹலோ, கேக்குதா? கேக்குது. எங்க இருக்க? வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கதாம்மா வந்துட்டு இருக்கேன். ஒரு 5 minutes வந்துடுவேன். சரி சரி, பார்த்து வா. வைக்கட்டுமா? சரி பிரியா, வை. அபி, அண்ணா வந்துட்டு இருக்கானா? 5 minutesல வந்துருவானா? வெயிட் பண்ண சொன்னா. அபி 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 எந்திரடி, எனக்கு பயமா இருக்குடி. என்னடி ஆச்சு உனக்கு இவ்வளவு நேரம்? நல்லதானடி இருந்த அபி? அபி அண்ணே பாருனே, அபிய நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, இவ்வளவு நேரம் திடீர்னு பயங்கி விழுந்துட்டானே. எனக்கு பயமா இருக்குனே. அண்ணே அண்ணே, அபிய பாருனே, என்னன்னு ப்ளீஸ்னே. அபி என்னடி, எந்திரடி. காலையில நல்லா தானடி பேசிட்டு போனேன் அபி. பிரியா, இதுக்கு மேல வெயிட் பண்ண சரியா இருக்காது. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். அண்ணே நானும் வரேனே, ப்ளீஸ்னே. இல்ல, நீ வீட்டுக்கு போ. அப்பப்போ அம்மாவும் உன்னை தேடுவாங்கல்ல. என்னை நான் போக மாட்டேன்னு, அங்கே போனாலும் என் மனசு பூரா உங்க பக்கம் தான் இருக்கு. ப்ளீஸ், உங்க கூட நானும் வரேனே, ப்ளீஸ்னே. அபி, நீ இல்லாட்டி நான் செத்துருவேன்டி. கண்ணை முழிச்சு பாருடி என்ன. எல்லாரும் அப்படியே நல்லா காத்தாட உட்காருங்கம்மா. இந்த வெற்றி ஆஃபீஸ் விட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வருவேன். நான் டீ போட்டு தரேன் எல்லாத்துக்கும். அத்தை, நீங்களும் உட்காருங்க அத்தை. இல்லைம்மா சக்தி, பாத்திரம் நிறைய கிடக்கு. நீங்கள் எல்லாம் வரவும் போட்டதெல்லாம் போட்டபடியே போட்டுட்டு வயக்காட்டுக்கு போயிட்டோம்ல. அப்புறம் வெற்றி வரும்போது டீ போடணும். அவை வரத்துக்குள்ளே பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டா அவை வந்ததும் உங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். ஏத்தி நீங்கள் இருங்கத்தே, நான் போய் பார்த்துக்கிறேன். வேணாம் மருமகளே, முத நீ இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்க. வந்து வராமே உன்னை வேலை வாங்கக்கூடாதுல. நீரு அத்தை பார்த்துக்கிறேன். கொஞ்சம்தாம்மா, அத்தை பார்த்துக்குவே. அதெல்லாம் அதே தான் நானும் சொல்கிறேன். எல்லாரும் ரொம்ப நாள் கழித்து ஒன்றா மீட் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரோடய பேசுங்க. நான் சும்மா தானே இருக்கேன். நான் போய் பாத்திரம்லாம் கழுவிக்கிறேன். ப்ளீஸ் சார், உட்காருங்க. சொன்னால் கேட்க மாட்டேன். சரிம்மா, உன் இஷ்டம். சீதா, ராதிகாவை எழுப்பி உள்ளே தூங்க சொல்லுமா. ஏன் அப்படி ஹாலில் படுத்து கிடக்கா? அதே தண்ணிக்குள்ளே அம்பிட்டு ஆட்டம் போட்டால, அசதியாக இருக்கும். அதே வந்ததும் படுத்துட்டான். வேண்டாம், நீ இங்கே இருக்கட்டும்.
அட போடி அங்கிட்டு நீ வேற பிள்ளைய போய் இப்படி உள்ள தூங்க சொல்ற. இங்க ரூமா ஏசி மாட்டி வச்சிருக்க எதுக்காக? பிள்ளை போய் உள்ள தூங்கட்டும், நீ கம்மனு கடை. மருமாளி சொல்லுங்க தே. ராதிகாவை எழுப்பி விடுமா? சரிங்க தே. ராதி ராதி எந்திரிமா. ராதி என்னக்கா? ராதிகா எந்திரிச்சு உள்ள போய் படுமா. பரவாயில்லத்த இருக்கட்டும். அட வேண்டாம்மா, ஆளும் பேர் வருவாங்க. இங்கே நீ தூங்குறத பார்த்தா சங்கட்டமாக இருக்கும்ல, போ உள்ளே போய் தூங்கு. சரிங்கத்த. ஏசி தான். உன் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க எத்தனை பேருப்பா? என் வீட்டுக்காரோட பிறந்தவங்க ஒரு ஆள் தான்க்கா. ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்காரு. அப்படியா? சரி சரி. ஆமாக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கு. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லதே அவங்க இருக்காங்க. ஏம்மா உங்களோட இல்லையோ? எங்களுக்கெல்லாம் வீடு வாசம் எல்லாம் இருக்குக்கா. ஓட்டு வீடு, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு. கீழே எங்களுக்கும் மேலே அவங்களுக்கும் பங்கு உண்டு. மேலே ஓடு போட்டிருக்கனால அவங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க தனியாக வீடு கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல. பேசிக்கிற மாட்டிங்களோ? பேசிக்கிடுவோங்க்கா. என்னென்னே வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க பக்கத்து ஊர்லெல்லாம் இருக்காங்க. ஏதாவது அங்கே ஜோலியாக போனோம்னா பேசிக்குவோம், அவ்வளோதான். மற்றபடி ஃபோன் பண்ணிலாம் என்ன பண்ணுற ஏது பண்ணுறலாம் விசாரிக்க மாட்டாங்க. அண்ணன் நம்பிக்குள்ளே பேசிக்குவாங்க. அந்த என் வீட்டுக்காரோட தம்பி பொண்டாட்டி எங்களோடலாம் அந்தளவுக்குலாம் பேச மாட்டான். அதுவும் நல்லதுதான். கூடவே இருந்துக்கிட்டு சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காம தனியாக இருந்து உங்களை நிம்மதியாக இருக்க விடுறாங்கல்ல, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதே. அவள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாக்கா. பேச்சுவார்த்தை இல்லாட்டினாலும் அப்படியெல்லாம் அவள் ஒரு நாள் சண்டைக்கு வந்து நிற்க மாட்டாள். இருக்கிறத வச்சுக்கிறவான். பிள்ளைக்குட்டி இருக்கனால மேலே ஓடு போட்டிருக்கனால அனல் தாங்க முடியாதுன்னு தனியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க எங்களோடதே இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாத்தே அப்படி இருக்காங்க. அப்புறம் என்ன கவலை? டாக்டர் டாக்டர் என்னாச்சுப்பா? டாக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க டாக்டர். எனக்கு பயமாக இருக்குது டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். சரி சரி, பயப்படாதீங்க, இருங்க. அவங்க வீட்டில் கேட்டானா என்ன பதில் சொல்லுவேன் ஆண்டவா? கடவுளே, உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். எவ்வளோ கஷ்டம்னாலும் என்கிட்ட கூட நான் தாங்கிக்கிறேன். என் ஃப்ரெண்டு அபியை மட்டும் விட்டு கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, எனக்கு எந்த பிரச்சனையும் வேணா கொடு, நான் தாங்கிக்கிறேன். அவள் நல்லபடியாக கண் முழிச்சிடணும். முருகா, நீ தாப்பா துணையாக இருக்கணும். இனி எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்திக்கோ, நான் தாங்கிக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தம்பி தம்பி என்ன பண்ணுறீங்க? எந்திரிங்கப்பா. டாக்டர் டாக்டர் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் டாக்டர். எப்படியாவது அபியை காப்பாற்றிடுங்க டாக்டர். அபி எனக்கு திருப்பி வேணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். தம்பி, உங்கள் பாசம் எனக்கு புரியுதுப்பா. அதுக்கு தானே டாக்டர் நாங்கள் இருக்கோம். இதுக்கெலாம் போய் காலில் விழுந்துட்டு நீங்கள் எமோஷ்னல் ஆகாமல் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு திருப்பி நல்லபடியாக உங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தேங்க்யூ டாக்டர். நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறேன். சரிங்க டாக்டர். டாக்டர் என்னன்னு சொன்னாங்க? இவகிட்ட சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படும். ஏதாவது சொல்லி சமாளிப்போம். பிரியா, இப்போ அபிக்கு பரவாயில்லம்மா. டாக்டர் செக் பண்ணிட்டாங்க, அப்புறமா வந்து பார்க்க சொன்னாங்க. அண்ணே, நீ உண்மையா தானே சொல்ற? போய் ஒன்றும் சொல்லல. இல்லை பிரியா, உண்மையாக தான் சொல்கிறேன். என்ன பாரு, டாக்டர் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருவார். ஆண்டவா, என்ன கஷ்டமோ என்னோட போட்டும். அபி பாவம், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை நல்லபடியாக என்கிட்ட சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீயும் என்னை கைவிட்டுறாத. ஆதி. டாக்டர், இப்போ அபிக்கு எப்படி இருக்கு? மிஸ்டர் ஆதி, நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும்? பக்கத்தில் இருக்காங்களே, அவங்க யார்? அது வந்து டாக்டர். சொல்லுங்க ஆதி, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது டாக்டர், அது அபி
அபி என்னோட ஒய்ஃப் டாக்டர். நான் அவளோட ஹஸ்பண்ட். இது என் தங்கச்சி பிரியா. ஓ அப்படியா? இதை சொல்கிறதுக்காக ஏன் இப்படி தயங்குறீங்க? சரி என்னமோ. ஆதி, உங்கள் ஒய்ஃப் இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க சரியாக சாப்பிடாதனால தான் மயங்கி விழுந்துட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு இப்போதைக்கு தெம்பு வர்றதுக்காக ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம், அது ஏறிட்டுருக்கு. அது ஃபுல்லாக முடிஞ்சதும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கலாம். பார்க்குறதா இருந்தால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 பேர் போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிலாம் எதுக்குப்பா, இது என்னோட கடமை. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வெறும் மயக்கம்தான், சாப்பிடாம இருந்ததுனால அப்படி வந்திருக்கு. மற்றபடி பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக கொடுங்க, கீரைகளும் நிறைய கொடுங்க. அப்புறம் கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட சொல்லுங்க. சரிங்க டாக்டர். சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். அபி, பிரியா, அபி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கேல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நிமிஷத்துல நான் பயந்துட்டேன்டி. ஏன்டி இப்படி பண்ற? சாப்பிட்றத விட உனக்கு என்னடி வேலை இருக்கு? விட பிரியா, அதான் ஒன்றும் இல்லைல்ல. இனியாவது உடம்பு பத்திரமா பார்த்துக்கோடி. அண்ணே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு சாப்பிட்றத விட என்னடி வேலை? சாப்பிடாம இருந்து என்னை விட்டு போயிடலான்னு நினச்சிட்டியோ? அப்படி மட்டும் நீ நினச்சனா உன் கூட நானும் வந்துடுவேன், சொல்லிட்டேன். சேச்சா, நான் அப்படிலாம் போனா உன் கூட இருந்து உன் உயிரை எடுக்க வேண்டாமா? இனிமே இப்படிலாம் பண்ணாத அபி. சரி, அழுதியா நீ? சேச்சே, அழுகலாம் இல்லை, சிரிச்சு சந்தோஷமா இருந்தேன். ஏய், பொய் சொல்லாத. உன் மூஞ்சிய பத்திலே தெரியுதுடா அழுது இருக்கேன்னு. அப்புறம் நான் வந்து பார்க்கும்போது கீழே மயங்கி விழுந்து கிடந்தேன். எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரப்பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடுவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இனி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி நான் சாப்பிட்டேன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். இல்லாட்டி நானும் பட்னியாக கிடந்துருவேன். சரி, சத்தியமா இனிமே கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்ணி சொல்லுவேன். நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு நம்புகிறேன். நீ சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிட்டேன்னு சொன்னா நான் நம்பிட மாட்டேன். நீ எனக்கு உண்மையாக இருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆதி. சரி, எப்படி எழுத? நழுதியா நழுதியா? நான் அழுததை பார்த்தா உனக்கு கிண்டலாக தெரியுதா? ஆதி, ஆதி, உங்கள் ஒய்ஃப் இப்போ நார்மல் ஆகிட்டாங்க. ட்ரிப்ஸும் முடிஞ்சு. நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க. வைஃபா? இதுக்குள்ள நல்லா இருக்கே. சரிங்க டாக்டர். அப்புறம் மறக்காமல் ரிசப்ஷனில் பில் பே பண்ணிட்டு போயிருங்க. ஓகே டாக்டர். பிரியா, நீ இங்கே உட்காரு. அபி வந்தானா அவளை பத்திரமா பார்த்துக்கோ. அண்ணா போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன். சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். பில்லு கட்ட உங்ககிட்ட காசு இருக்குல்ல? ஏ லூசு, இருக்கு. சரிண்ணே, அப்போ பார்த்துக்கோ. இல்லாட்டினா என்கிட்ட கேளு. என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் இருக்கு கையில், நான் தரேன். சரி பிரியா, நீ பார்த்து இரு, நான் போயிட்டு வரேன். சரிண்ணே. வா வெற்றி, பால் வாங்கிட்டியா? கிச்சனில் கொண்டு போய் வை, இந்த அம்மா வாரேன். வாப்பா வெற்றி. வாங்க வெற்றி. வாங்கத்த அண்ணி, வாங்க. உமாக்கா, கவிதாத்த, வாங்க. வெற்றி, இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க தான்ப்பா, நம்ம சொந்தக்காரவங்க தான். பேர் புவனா. வாங்கக்கா. சரிப்பா வெற்றி, பாலை கொண்டு போய் கிச்சனில் வை, அம்மா வாரேன். சரிம்மா. ஏன் அத்தை வெற்றி பால் பாக்கெட் வாங்கிட்டு வராரு? நீங்கள் எப்பவுமே பசும்பால் தானே வாங்குவீங்க? ஆமாம்மா மருமகளே, பின்னாடி உட்காந்துருக்காங்கல்ல கவிதா, அவங்கக்கிட்ட தான் பால் வாங்குவோம். அவங்க சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு மேலே பால் பீச்சுவாங்க. அது வரைக்கும் என்ன டீ குடிக்காமலாம் இருக்க முடியும்? காலையில் வாங்கின பால் காலையிலக்கு சரியாக போச்சு. இன்னி பீச்சுனா தானே உண்டு. அதனாலே வெற்றியை வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன். சரிங்க அத்தை. இப்படி பின்னாடி பேய் மாதிரியா வந்து நிற்கிறது? நீங்கள் திடீர்னு திரும்புவீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஆமாம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க? வேறங்க, ஆஃபீஸில் தான். ஆஃபீஸில் நீங்கள் என்னோட பாஸ், ஆனால் இங்கே உங்களோட அத்தை பொண்ணு.
ஓ, சீதாத்த பொண்ணா நீங்க? ஆமாம் ஆமாம். எனக்கு ஆனா நீங்க தான் உங்க பொண்ணுன்னு தெரியாது ஆபீஸ்ல. தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா இன்னும் 4-5 வேலை சேர்த்தே வாங்கியிருப்பேன். சரி சரி, கோவப்படாதீங்க, சும்மா தான் சொன்னேன். எனக்குமே நீங்கள் தான் என் மாமா பையன் தெரியாது. அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல. டேய் வெற்றி, உனக்கு இதுதான் சரியான நேரம். இந்த பொண்ணு அடிக்கடி உன் கண்ணில் படுறானா நம்மளோட சக்தி இவ்வளோதான் இருக்கணும். பேசாம நேரடியாகவே கேட்டுரு. நான் உன்னை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? கேட்குறதான் கேட்குறீங்க, என்னை விட்டுட்டு கேளுங்க. ஓ சரிங்க. நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? ஐயோ, இவரன் எப்படி கேட்குறாரு? ஒருவேளை கேட்டுட்டு போய் அத்தைட்டு சொல்லி கொடுத்துருவாரோ? எதுக்கு வம்பு, பொய்யே சொல்லிடுவோம். அப்படிலாம் இல்லைங்க. அப்படியா, சரி ஓகே. சரி, எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் பால் பாக்கெட்டை கொடுத்தீங்கன்னா நான் டீ போட்டுருவேன். ஓ சாரிங்க. சரி நீங்கள் டீ போடுங்க, நான் போயிட்டு வரேன். இருங்க, டீ குடிச்சிட்டு போகலாம். இல்லைங்க, நான் என் ரூமில் இருக்கேன். நீங்கள் டீ போட்டுட்டு அம்மா கிட்ட கொடுத்து விடுங்க. சரிங்க வெற்றி. இது நம்ம வெற்றியா இல்லை வேற வெற்றியா? நம்ம வெற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாமல் இன்னைக்கு கால் பண்ணிட்டு நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லுவோம். ஆமாம், அதான் சரி.